ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரைடர்ஸ் அண்ட் தமிழ் கேமிங். என்னடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் தான் கைஸ். உங்களை ரொம்ப காட்டி போர் அடித்து ஜவுளிக்க வேணான்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்பீடாக காமிச்சேன். இதாவது இதில் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கு, கன்னு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரைசரடாப்ஸ், சேடில் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணேன் கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 பயலுகளை டேம் பண்ண போகிறோம். அவனுங்க வந்து தத்தின்னு சொல்ல முடியாது, ஒர்த்துனும் சொல்ல முடியாது, குட். ஆமாம், குட் வச்சுக்கலாம். ஸோ ட்ரைக் அப்படியே நிறுத்திட்டு பொறுமையாக அந்த என்ன கன்னாமோ அது இதுன்னெலாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன் கைஸ். ஏன்னா குட்ஜிலையும் டேம் பண்ணணும்ல, அதுக்காக குட்ஜில் டேம் பண்ணுறக்காக நான் அந்த கன்னாமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கன்னாமோ ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருள்லாம் தொப்புன்னு கீழே போட்டு, அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னல அந்த கன்று 733 டேமேஜ் கொடுக்குது கைஸ். என்னோடய மொன்னத்தை எனக்கு பிடிச்ச கன். அதுக்கப்புறம் இந்த மோட்டார் பிஸ்டனில் தான் கன் பவுடர் செய்ய முடியும்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கன் பவுடர் செய்கிறக்காக அந்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் கையில் அந்த குக்கிங் பிளாட் இருந்துச்சு, அதையும் அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராங்குலைசர் ட்ராட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு, ஸ்பாயில்டு மீட்டு பார்த்தா அர்ஜென்டிவர்ஸு ரேப்டர் முட்டை போட்டுருந்துச்சு. சரி, முட்டை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே நான் கிபிள் பண்ணுறக்கு முட்டை வேணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சொல்லிவிட்டு மறுபடியும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பண்ண ஆரம்பித்தோன்னே பொறுமையாக எல்லாம் என்னென்ன டைனாசர் டைம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் என்னென்ன சேடில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சேடில் பொறுமையாக பார்த்துட்ருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் அப்படியே சேடில் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா அப்படிதான். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஃபேப்ரிகேட்டர் பண்ணணும், அதில் தான் ஒரு சில முக்கியமான விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்ரிகேட்டர் வச்சக்கப்புறம் பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் படித்து பார்த்தேன். மெட்டலாரோ அது இதுன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா அதை அங்கேயே வச்சுட்டு அர்ஜென்டிவியஸ் சேடலுக்கு தான் தெரியாமல் அப்படி போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அர்ஜென்டிவியஸ் சேடல் ரெடி பண்ணி, அர்ஜென்டிவியஸ் மூமெண்ட் ஸ்பீடே இல்லை கைஸ், சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெவல் போட்டு நான் மூமெண்ட் ஸ்பீட் தொட்டேன். அப்போ லைட்டாக ஸ்பீடாக இருந்துச்சு. பரப்பம் அந்த பெட்ரோடான் இருக்குல்ல, அதோட அந்த அட்டாக், இந்த அட்டாக் போட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடில் இருந்துச்சு. சரி வாங்க மறக்காமல் அந்த ஒரு ஸ்பெஷல் ஐலாண்டுக்கு போய் நம்ம அந்த ஸ்பெஷல் ஐலாண்டில் ஒரே ஒரு டைனாசர் தான் கைஸ் இருக்கும். இன்னொரு ஒரு டைனாசர். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே தெரியுது பாருங்கள், த வெஜ்ஜி ஐலாண்ட், வெஜ் டைனாசர்ஸ்க்கான ஐலாண்ட் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேராக இந்த ஐலாண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையில்ல, ஸ்பீடப் தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக நானும் இந்த பரப்பான வச்சுட்டு பறந்து போயிட்டுருந்தேன். என்னோடய ஓல்டு வேர்ல்டு ஒன்று இருந்துச்சு கைஸ், அது நான் இந்த கேம் தெரியாமல் டெலீட் பண்ணி மொபைல் ரீசெட் ஆனதுனால கேம் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. அந்த அந்த ஓல்டு வேர்ல்டெலாம் பார்த்தீங்கன்னா பறப்பேன் இதை விட சருன்னு போவாங்க கைஸ். செம்ம ஸ்பீடாக போவோம் பறப்பேன் இந்த 2x போடாமையே. அதான் ஹெச்பி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு வந்து ஒரு இதுக்கு மேலே போட முடியல. இதே அதில் அப்படி இல்லை, மூமெண்ட் ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்கான் பாருங்கள், நம்ம டேம் பண்ண வந்தால் இங்கே சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள் இந்த ஆங்கி. சரின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு ஒரு புல்லட் அடிப்போம். ஃபஸ்ட்டு ஏதோ அந்த டார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ட் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ரீலோட் பண்ணணுன்னு நினச்சிட்டு அப்படியே ரீலோட் பண்ணிட்டேன். ரீலோட் பண்ணி ஒரு அடி வச்சக்கப்புறம் தோணுச்சு, எவ்வளோ இது எனக்கு டார்பர் இருக்குது, லெவல் எவ்வளோன்னு பார்த்தா லெவல் 170, 4426 டோப்பரா. ஓ மை காட் கைஸ். சரின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி ஆமோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் ஒரு டைம் சிங்கிள் புல்லட்லேயே ஈஸியாக இது பண்ண முடியும் அப்படின்னு. இருங்க இப்போ பாருங்களேன், அந்த ட்ரிக்கை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், டக்குன்னு இப்படி தொட்டுட்டு இப்போ அங்கே போகிறேன்னா எனக்கு அப்புறம் திடீர்னு தான் அந்த ட்ரிக்கு யோசனை இருந்துச்சு. ரொம்ப நாளாக விளாண்ட மாதிரி 2 புல்லட் படல. அதோ இந்த ட்ரிக் தான் கைஸ். டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிடணும். ஸ்விட்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ரீலோட் டைமிங் கரெக்டாக வராது. கரெக்டாக ஸ்விட்ச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் கைஸ் நீங்கள் தான். ஆனால் என்ன மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி டக்குன்னு சுட்டுடலாம்.
சரின்னு சொல்லிவிட்டு இவனை பிடிச்சி நானும் முறைக்க பட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தபோது தான் சரி இந்த பரப்பவனை கொண்டு போய் ஃபுட்டு ஆமாம் அவனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வர வேணான்ட்டாங்க நாக் அவுட் பண்ணனால சரி அப்படியே பொறுமையாக திருப்பி வீட்டுக்கு போய் ஃபுட் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தெரியாமல் அந்த ஸ்மார்ட் டச் வேறு வச்சிட்டேன். அது வேறு சைட்லேருந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருந்துச்சா அதை ஒரு நாள் தூக்கலாம் இருங்க தூக்கிடலாம் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக நானும் இப்போ பரப்பவனோட இந்த ரோல் அவுட் அட்டாக் யூஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். போர் அடிச்சதேன்னு. ஏன்டா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க. அப்போ தாங்க கொஞ்சம் வியூ அது என்ன கொஞ்சம் நான் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ இருந்தால் தான் சூப்பர்னா அதனால் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் ரொம்பவும் வீடியோ போட இழுக்க விரும்பலை. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து பொறுமையாக வீட்டுக்கு போகலாம் அப்படியே போயிட்டு இருந்தேங்க. போரிச்சதுன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட அப்படியே பேசிவிட்டு நம்ம அடுத்தது வேறு ஏதாச்சும் டைனோசர் டேம் பண்ணலான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பட்டுன்னு டேம் பண்ணிடலாம். அதுவும் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஆர்க் வீடியோஸ், ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ், ரோப்ளாக்ஸ் வீடியோஸ், கோஸ்ட் கேம் ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னா சொல்லுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வேறு வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு பெரிய யூடியூபர்னு சொல்லிக்கலாம். 1K அந்த மாதிரி ஜாலியாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தக்கப்புறம் சரி நம்ம ட்ரைக்கோட உடம்புலேருந்து கொஞ்சோண்டு பெரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா பெரிஸையும் எடுத்துட்டேன் கைஸ். மெஜோ பெரி, அந்த பெரி, இந்த பெரின்னு எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டூடோ இருந்துச்சு. எதுக்கு சும்மா போகிறோம், அதை ஒரு சுட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சுட்டு மயக்கம் போட வச்சிட்டேன். ஐயோ மயக்கம் போட வச்சக்கப்புறம் மறுபடியும் நான் பாட்டிக்கு பறந்து போயிட்டு இருந்தேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா Nintendo Switch, PS5, PC கேம்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஃப்யூச்சர்னால் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பிசியில் நீங்கள் என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள் கைஸ், பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம் கைஸ். நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ பண்ணலாம். பிசியில் ஆர்க் ப்ரைமல் ஃபியர் கூட விளாடலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன கேம் பிசியில் சொல்கிறீங்களோ விளாடலாம். எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். அது போக பொறுமையாக அப்படியே அந்த ஐலாண்டுக்கு நானும் போயிட்டுருந்தேன். ரோல் அவுட் அட்டாக் போட்டு ஆக்சுவலாக நம்ம பரப்பவனோட ஸ்டாட்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். 4000 HP, ஸ்டாமினா வந்து இன்ஃபினிட்டி, லெவல் வந்து வெயிட்டும் இன்ஃபினிட்டி, ஸ்பீடு தாங்க லாக் ஆயிடுச்சு. 190 லாக் ஆயிடுச்சு. சே அதுலேருந்து எனக்கு லைட்டாக வெறி ஆயிடுச்சு கைஸ். 190 லாக் ஆகணும்னு. இன்னும் நம்ம டேம் பண்ண வேண்டிய டைனாசர்ஸ்னு பார்த்திங்கன்னா பேட்சி, உங்களுக்கு நீங்கள் அதாவது பெரிய டைனாசர்ஸ்னால் கூட சொல்லுங்கள். ஓகே, டேம் பண்ணிடலாம். மெயின் டைனாசர்ஸ்னு கூட டேம் பண்ணிடலாம். மெயின் டைனாசர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேமுத்து, ரெக்ஸு, கிகானோட்டோசாரஸு, அதுக்கப்புறம் அது என்ன கிரிஃபின்னு, இதெல்லாம் தான் கைஸ் மெயின் டைனாசர் இந்த கேமில். மித்தபடி அந்த பேட்சி, தெரி கூட மெயின் டைனாசர் தான். அந்த பேட்சி அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு மெயின் டைனாசர் இல்லை கைஸ். குவிட்ஸில் மெயின் டைனாசரு, மோசோசாரஸ் மெயின் டைனாசரு, டூசோ மெயின் டைனாசரு, இதெல்லாம் டேம் பண்ணும் கைஸ் நம்ம. சரி இருங்க, இதை நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இந்த டியோடிக்ரஸ் டேம் பண்ண வந்தாச்சு. ஏன்னா நடுவில் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த டியோடிக்ரஸ்க்கு லெவலப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நானும் அந்த லெவலப் டார்கெட் தொட்டு என் கைரகையே தெரிஞ்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃபுல்லாக பாட்டு பிளேயர்ஸாக பிடிச்சி அடிச்சு என் கைரகை இருக்குல்ல அதுவே காணோம். அதனால் கொஞ்சம் நாள் ப்ரோ பிளேயர்ஸாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கைஸ். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக்ஸ் டு ட்ரைடோஸ் அண்ட் தமிழ் கேமிங் 360. இன்றைக்கி
நம்ம என்னென்ன இது போடுவோம்னா மைன்கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர், ரோப்ளாக்ஸ், ஆர்க் இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் போடுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த டியோடெக் ஸ்டெம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் பேசணும். அங்கே பாருங்கள், லெவலப் டார்கெட் நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதோட நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். ஸோ இவனுங்களை வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ பாய் கைஸ், பாய் 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 ஃப்ரம்